ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஸோ ஹலோ கைஸ், நான் உங்கள் வீடியோ. ஸோ இணைய அவகாசம் சொல்லிட்டுனா வழக்கம் போல் ஒரு பிஆர் ரேங்கடி கேம் பிளே தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், எடுத்துன்னே வந்து நான் பீக்கிட்டே இறங்கிட்டேன். பீக்குக்கும் டிமாஸ்டருக்கும் இடையில கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வசதியாக மாரி ரிவ்யூ பண்ணிட்டு பக்கத்துலேயே இறங்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், அப்படியே போய் டவர் மேலே இறங்கலாமான்னு பார்த்தேன். பட் அந்த பேனர் மேலே இறங்கிடுவோம் அப்படின்னு வந்து பேனரோ கட் அவுட் அது மேலே இறங்கிட்டேன். இறங்கினா சுற்றி 2-3 பேர் இருக்காங்க. கீழே ஒருத்தன் ஓடுறான், இந்த சின்ன வீட்டில் 2 பேர் ஓடுறாங்க. எக்கச்சக்க இனிமி. மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ ரைட், அப்படியே வந்து நான் போவோம் அப்படியே வந்து நானும் போயிட்டுருக்கேன். மாட்டினா அடிக்கலாம் அப்படின்னு அடக்காதுங்கிறா. இறங்குறப்போ இது போயிடுச்சு ஹெச்பி. சீக்கிரம் மெட்டு போட்டு ஒரு ப்ளஸ்னால் நான் இபிஎம் ஏறிடுது. இந்த ஸ்கில் வச்சுருக்குது, பெட்டு ஸ்கில்லு. ரைட்டு டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான், சின்ன வீட்டில். போடா அழுத்தி போட்டி. 2 பேர் போச்சு. அவ்வளோதான் முடிச்சிட்டேன். ஐயோ 2 பேர் தான் கை. இன்னும் ஒருத்தனும் செத்துட்டானா அவ்வளோதான். மொத்தாள் என்ன பண்ண போகிறான், ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. டோக்கன் கலெக்ட் பண்ணு. என்ன ஆக போதோ. ஸோ நான் ஒரு கேம் பிளேலையும் என்னோடய எஃபர்ட்ஸை போட்டு எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு வீடியோவும் உங்களுக்கு 20 நிமிஷத்துக்கிட்ட வருது. நான் கட் பண்ணி 10 நிமிஷம் ஆக்கி எடிட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு குறைஞ்சது எனக்கு ஒரு 5 hours ஆகும். நீங்கள் நினைப்பீங்க ஈஸி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, அப்படி ரிவ்யூ ஆகிட்டோம். ஸோ அப்புறமா பேசுவோம். ரைட்டு, இப்போ நம்ம டீம்மேட்டாண்டி இறங்கிடுவோம். 2 யூடியூபர்ஸ் கனெக்ட் ஆகியிருந்தாங்க. அந்த ஹரீஷ் ஒரு வந்துன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான். 2 யூடியூபர்ஸ், மிஸ்டர் தமிழன் அப்படின்னு ஒருத்தர் 100K சப்ஸ்கிரைபர்ஸு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரு பேரும் மிஸ்டர் ஹரீஷ் தான். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 49K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தார். நம்மனா அவர் கம்பேர் பண்ண ரொம்ப சின்ன யூடியூபர்ஸு. அவர் கனெக்ட் ஆகியிருந்தாப்பில் எக்கச்சக்க தமிழ் பிளேயர் இந்த மேட்ச்சில். நான் 2-3 தடவை அடி வாங்கியிருப்போம் தமிழ் பிளேயர்ஸ்டே. ரைட்டுன்னு நம்ம வந்து இடையில கட் பண்ணிட்டேன். பிகாஸ் ரொம்ப லாங்காக போச்சு. அது வந்துடும். இங்கே வந்துட்டு ஜோனுக்குள்ளே போய்ட்டு வெண்டிங் மிஷினில் சூப்பர் பெட் வாங்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். கொஞ்சம் சூப்பர் பெட்டு தேவைப்படுது. ரைட்டு, புல்லட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். கோடு இருக்குது. இல்லை, நான் அதிகமாக அடிக்கவே மாட்டேன் பிகாஸ் உங்களுக்கு செட் ஆகாது. ரைட்டு போவோம். லாஸ்ட்டில் தாங்க ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டேன். இதனால தான் எங்கள் டீமை தோத்துடுச்சு இந்த மேட்ச்சில். ஒழுங்காக விளாண்டுட்டு இருந்தேன். திடீர்னு ஏதோ நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், உண்மையுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி ரைட்டு, நம்ம போவோம். ஜோனில் மாட்டிட்டேன். ஸோ இது கிட்டத்தட்ட வந்துடும் 20 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி 10 மினிட்ஸ் ஆக்கிறதுக்குள்ளேயே எனக்கு நிறைய டைம் அதிலேயே போயிடும். ஸோ அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை எடிட் பண்ணி கொஞ்சம் இது கட் பண்ணி வாட்டர் மார்க்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படியும் ரொம்ப லேட் ஆகிரும். அது எக்ஸ்போர்ட் ஆகி முடிய வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி எக்கச்சக்க வேலை இருக்குது. சும்மா நீங்கள் என்னடா சும்மா விளாடுவேன் அப்படியே எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடலான்னு நினைப்பீங்க. ஸோ வாங்க, குதிரை இருக்குது. இது நான் குதிரையில் போகவே இல்லைங்க. அப்டேட்டுக்கு அப்புறம் மனுச்சிட்றா குதிரை எடுத்துகிட்டு உண்மையிலே சூப்பராக போகுது. புது அப்டேட்டில் தான் வந்துருக்குது. நான் ஒரு தடவை கூட குதிரையை பார்க்கவே இல்லை. இப்போ தான் முதல் தடவை ரைட் பண்ணுறேன். உண்மையாக சூப்பராக இருக்குது. இந்த குதிரையோட சத்தம், இந்த ஓடுற இதெல்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. குதிரையுமே ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது.
ரைட்டு நல்லா ஹைட்டாகவே ஜம்ப் பண்ணுதுங்க. டபுள் டாப் பண்ணால் வந்து செம்மையாக ஜம்ப் பண்ணுது. நல்லா தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கில்லே அடியில் லாஸ்ட் ஜோனில் தான் சும்மா வெறியாக விளாண்டுருப்போம். இடையிலாம் நான் வந்து தினம் சும்மா ஜோன் சைடு தான் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன். நான் ஜோன் சைடு கேரக்டர் கூட வைக்கல, திடீர்னு பண்ணுறான் அப்படின்ட்டான். சரி ரைட்டு பண்ணி விட்ருவோம் அப்படின்னு வைக்கிறான். அவனை பண்ணி விட்டேன். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கான்னு சொல்லுங்கள், இல்லாட்டி நான் வைக்கிறான் அடுத்த வீடியோவில் வைக்கிறான் சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு இன்னும் கிளாரிட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துடும், அது ரிப்ளையும் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம ஆக்ஷன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா அப்லோட் பண்ண வீடியோவுக்கு நல்லாவே கொஞ்சம் சப்போர்ட் வந்துருந்துச்சு. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டு தான். 60 views பக்கம் போயிருந்துச்சு, அது போதும். சரி நம்ம போவோம். சீரம்போ நானும் குதிரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அப்படியே வந்து நம்ம டீம்மேட்ஸ்கிட்டே போவோம் அப்படின்னு போயிட்டு பிகாஸ் நம்ம லாஸ்ட் நாளாக தனியாக இருக்கிறதுக்கு ஏன்னா சேஃப் கிடையாது. எப்போனா எதனா வந்து அடிப்பான். ஸோ நம்ம வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நான் குதிரை விட்டு இறங்கிட்டேன். ஸோ அவங்க எனிமி இருக்கான், அதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒன் போக போதான் வந்து நம்மளுக்கு வெறியேறும், அப்போ தான் வந்து அடிப்போம். ஸோ லாஸ்ட்டில் நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீங்கள் யாருமே பண்ணிடாதீங்க. ஸோ போடு அவ்வளோதான், மண்டை இழுத்து விட்டோம். வாடா சரி ரைட்டு பிசி பீட் பண்ணிட்டோம். ஸோ ரைட் நம்ம அப்படியே போவோமா. டீம் வச்சு விட்டு ஓடாதீங்களா, எல்லாம் ஓடுறாங்களே சரியில்லையே. எதுவுமே இருப்பாங்க ஏன் அங்கே தருகிறான். இல்லை இப்படிதான் பைத்திய மாதிரி சுட்டு கிடப்பேன். சரி ரஷ் பண்ணு அதுமாதிரி இருக்கும். ரைட்டு ரைட். ஸோ வந்துனா நம்ம வந்து பிஆர் சிஎஸ் ரெண்டுமே போடுவோம். ஸோ சிஎஸ் சிங்கமாக விளாடாதனால சிஎஸ்ஏ கொஞ்ச நாள் வரல. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து சிஎஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் இது எல்லாமே வந்து பழைய கேம் பிளேஸ் தான், அதை வந்து சேவ் பண்ணிட்டு அப்புறமா வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஏன்னா விளாண்டு ஒரு 1 week 2 week மேலே இருக்கும். ஏன்னா நான் வந்துன்னா இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் அது வந்து அடுத்த இதுக்கு 2-3 வீடியோஸ் நான் பேக்கப் வச்சுருப்பேன். ஒரு வேளை நான் ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்தாலுமே அதை வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிப்பேன். நல்ல வேலை ஹீல் பிஸ்டில் வாங்கினேன் வண்டி மிஷினில். ரிவ்யூ பண்ணுறா ஹீல் பண்ணி விட்ருவோம், அதுவாக லெவல் ஏறும். போடு கெட்ட டாப்பாக பிளேயர் என் கூட இருக்கிறவங்க. அம்மா தான் மட்டி ஆட்டுறதுக்கு இருப்போம் 2வது லெவல் ப்ரைமில், தலைவன் 6வது லெவலு. செம்ம டாப்பப்பு, இஷ்டத்துக்கு டாப்அப் பண்ணிட்டுருப்பான். ரைட்டு லெவலோட அடிச்சிட்டான். அடிக்கணும்டா அவன் டக்குன்னு குளோல் போடு அவ்வளோதான். பட் ஒத்தனாக்கு ரஷ் பண்ணு அவ்வளோதான். பாஸ் இல்லை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. லெவல் 3 மாறிடுச்சு. சரி ரைட்டு சரி இங்கேயே நிற்போம். ஸோ ரஷ் பண்ண வேணாம், பிகாஸ் இனிமையாக இருக்கேன். சரி போ, டீம் மட்டும் ரஷ் பண்ணிட்டுருக்கான். அடி எதுவும் வாங்கி தொலைஞ்சிடாதரா, உனக்கு ரிவியூலாம் பண்ண முடியாதுடா. மறுபடியும் போய் போடு ரிவ்யூ பண்ண போய் தான் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்ருவேன். இவனை காலி பண்ணி விட்ருவேன். நான் என்ன பண்ணுவேன், என் டீம்மேட்டே அடிச்சுன்னு மண்டமேட் போட்டு சட்னி நாக் பண்ணி விட்டேன். அப்புறமேட்டுக்கு அங்கே ஒருத்தன் இருக்கிறான், அவனையும் நான் பார்க்குறேன். கில்லெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு நானும் ஒரு மெட்டை போட்டு அவன் ரஷ் பண்ணால் நான் அவனை முடிச்சுட்டேன். இன்னொருத்தன் எங்கேருந்து வந்தாலும் இதில் குறுக்கில் இந்த கௌசிக்கு வந்தாலும் அடிச்சு போடுவான். ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே போதும். ஸோ ரைட்டு அப்படியே வந்து சூப்பர் எண்ணெயில் போட்டு விட்டு ரிவ்யூ பண்ணி விட்றோம் அப்படின்னு தான் நான் போனேன். ஆக்சுவலி ரிவ்யூ பண்ண போனப்போ அடித்து விட்ருவாங்க. ஜோனுக்குள்ளே 2 பேர் இருந்தாங்க. அங்கே எனிமி மாதிரி வச்சு பார்த்தா இந்த சப்ளை கிட்டு இங்கே இறங்கினான். அவனை தரமாக டேமேஜ் பண்ணி நாக் டவுன் பண்ணி விட்டோம்.
இங்கே ஒருத்தர் இருப்பான், அதுக்குள்ளே பின்னாடி ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் அடிச்சு போடுவான். உங்களால் போட்டு மெட்டு போட்டிருப்பேன்னா பின்னாடி ஒருத்தன் அடிச்சுன்னா பென்டாடெக் டவுன். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நல்ல டாடா, see you guys.